இந்த பல்காலம் சிந்தைக்கு ஆதாரமாய் யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் ஓங்கிய கரத்தாலும் பலத்த புஜத்தினாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவங்க சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளர்ந்து அதின் மத்தியில் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறதை நாம் காண முடிகிறது. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் அந்த பகுதியை படிக்கிற வேளையில் மீரியாம் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரர்களையும் கடலை தள்ளி போட்டார் என்று பாடி தேவரை மகிமைப்படுத்தி அவங்க மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனம் மொத்தமா சந்தோஷித்த ஒரு நாளை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சிவந்தர சமுத்திரத்துக்கு முன்னாக நிற்கின்றதாரே மோசே அவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட கோலினால் சமுத்திரத்தை இரண்டாய் பிளர்ந்து உலர்ந்த தரை வழியாய் இஸ்ரவேல் ஜனம் காலடிகளை முன்னாக வைக்கிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை இவர்கள் கடந்து வரும்போது மிகுந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருந்தது, மிகுந்த மகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் நாட்கள் போகிறது, அவங்க ஸ்டெப் வைத்த ஓரோ ஸ்டெப்புகளும் ஒரு சோகம் நிறைந்ததாய், ஒரு வேதனை நிறைந்ததாய், ஒரு துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் குடிக்க இல்லாம வேதனையோடு கண்ணீரோடு கடந்து போகிற ஒரு அனுபவம். அந்த சூர் என்று சொல்லுகிற வனாந்திரத்தில் 3 நாள் தண்ணீர் கிடைக்காதபடி அவங்க தாகத்தால் நாவெல்லாம் வறண்டு அதனுடைய ஆடு மாடுகளுக்கோ மிருக சம்பத்துகளுக்கோ தண்ணி கொடுக்க முடியாத அளவில் மிகுந்த சோர்வோடு இருக்கின்ற வேளையில் மாராவின் அந்த பகுதிக்கு நேரே கடந்து வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் கழிந்த 3 நாட்களாய் தண்ணீர் கிடையாம மிகுந்த மனசோர்வோடு இருக்கின்ற இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் பிரபாகம் பொட்டி வருகிறது. இந்த தண்ணீர் குடிக்க முடியாத ஒரு கசப்பு தன்மை உடைய நிலையில் அந்த தண்ணி அவிதமாய் காணப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அந்த வனாந்திர பகுதியிலே யாரும் அந்த தண்ணியை குடிக்க முடியாத அளவில்
எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே அந்த மராவின் தண்ணீர் காணப்படும் போது தேவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட, தேவரால் வேர்திரிக்கப்பட்ட, வாய்த்தத்தம் பெற்ற சந்ததி காலடிகளை முன்னாக வைத்த வேளையில் அவங்க சந்தோஷத்தோடு அந்த தண்ணியை கோரி பருகும்படியா முயற்சித்த வேளையில் பயங்கரமான ஒரு கைப்பு அங்கே காணப்படுகிறது. தண்ணியை குடிக்க முடியாத அளவில் மிகுந்த கசப்பாக காணப்படுகிறது. ஆனால் அந்த மாறாவின் அந்த கசந்த நீரை கண்டதார இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கசப்பு மாறும்படியாய், அந்த வேதனை மாறும்படியாக, அந்த துக்கம் மாறும்படியாக இப்ப திறப்பிலே நிற்கிறான் மோசே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில கசந்த அனுபவங்களை மாறி போக வேண்டும் என்றால் அதை மாற்றுகிற நீதிபரராயிருக்கின்ற தேவரை நோக்கி பார்க்க வேண்டியது தேவை. இஸ்ரவேல் ஜனம் மோசேக்கு விரோதமாய் அல்ல முறுமுறுக்க வேண்டியது, ஆண்டவரோடு கேட்டிருக்கணும், நாங்க என்ன செய்ய வேண்டும்? மாறாவின் கசந்த நீர் தண்ணி ஜாஸ்தியா இருக்கிறது, ஆனா குடிக்க முடியல. வருகிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் உங்க வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியாதபடி வஞ்சக சாத்தான் அதை தடைந்து வைத்திருக்கிறான் என்றால், உன்னுடைய கசந்த அனுபவத்தை இந்த கால வேளையிலே ஒரு மதுரமாய் மாற்றுகிற ஒரு தெய்வீக கரம் இந்த பகல் வேளையில் தேவத மத்தியில் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாறாவின் அண்டையில் இஸ்ரவேல் ஜனம் வரும்போது அடைந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு வேதனையாய் மாறின போது மோசே துவண்டு போகல. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனுக்கு முன்னதாக தன்னுடைய இதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான், இதயத்தை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் பரிகார கொடுக்கிற கர்த்தரை நோக்கி அவன் மன்றாடுகிறான். இந்த கால வேளையில உன்னுடைய கண்ணீருக்கு மறு உத்தரவை தருகிற தேவன், உன்னுடைய வேதனைக்கு மறு உத்தரவை தருகிற தேவன் அண்டையில் கண்ணீரோடு நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய மாறாவின் கசந்த அனுபவத்தை மாற்றி ஒரு மதுரமுள்ளதாய் மாற்றும்படியா என்னுடைய ஆண்டவர் இந்த பகல் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூரன் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடைக்காதபடி அவங்க அலைந்து திரிந்த போது கை கெட்டினது வாய் கெட்ட முடியாதபடி அது தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது போல வஞ்சக சாத்தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதல் அது முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடி அதில் ஒரு வேதனையை கொடுத்து, அதில் ஒரு கண்ணீரை கொடுத்து, அதில் ஒரு துக்கத்தை கொடுத்து நிராசீர் அடித்தட்டிலேக்கா
சத்ருவார உன்னை கடத்தி விட்டு கொண்டிருக்கிறார் என்றால் திருமறை மிக தெளிவாய் இந்த பகல் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததாலே இஸ்ரவேல் ஜனம் நினைத்தார்கள், இனி துக்கமில்லை, இனி வேதனை கிடையாது, இனி எப்பொழுது சந்தோஷம்தான், எப்பொழுது மகிழ்ச்சி தான், எப்பொழுது ஆனந்தம் தான் என்று எண்ணினார்கள். ஆனால் சில வேதனை வனாந்திரத்திலே காணப்படுகிறது, சில வனாந்திர அனுபவம் காணப்படுகிறது, சில வேதனையின் அனுபவம் காணப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் மாற்றுகிறதற்கு என் ஆண்டவரால் மட்டுமே முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்நாட்களில் ஒரு வனாந்திர யாத்திரையில் நீ களைத்து போயிருக்கிறாயா? நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பகல் உன்னை பார்த்து திட்டமாக சொல்லுகிறார், உன் சோர்வை மாற்றும்படியாக, உன்னுடைய வேதனையை மாற்றும்படியாக, உன்னுடைய கண்ணீரை மாற்றும்படியாக, உனக்காக வருடங்களுக்கு முன்னே கொல்கொதாவின் கொடுமுடியில் உனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உனக்காய் அடிக்கப்பட்டிருக்கும் போது அவர் மூலமாய் உனக்கு ஒரு விடுதல் உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு ஒரு நன்மை உண்டு. உன்னுடைய கசந்த அனுபவம் நித்தம் அல்ல, அது நித்தம் அல்ல. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியா என் ஆண்டவர் டைரக்டா உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தலைமுறையில் இறங்கி வர வல்லவராகியிருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரை விட்டு போக அல்ல, ஆண்டவரோடு நாம் இணைந்து சேர வேண்டியது மிகவும் தேவையாகியிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அப்படி 20-21 வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரினை பெருமையாய் திரும்பி வரப்படினார், கர்த்தரின் சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வாரேன் என்பாரேன் என்றாள். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் பார்க்கின்ற வேளையில் நியாயாதிபதிகள் தேசத்தை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்த காலையளவுகளில், அல்லேலூயா, பெத்லகேம், ஆமே, பிரைஸ் தி லார்ட், ஒரு மனுஷன் எலிமெலேக்கு, நகோமி, அல்லேலூயா, 2 பிள்ளைகளுமாக, அல்லேலூயா, மக்ரோன், கிலியோன் என்ற 2 பிள்ளைகளுமாக, அல்லேலூயா, அந்த நாளுகளில் தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்ச காலத்திலே அவங்களால் பிடித்து நிற்க முடியவில்லை, அந்த வேதனையால் அவர்களை பிடித்து நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆமென், அல்லேலூயா, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு. நீ அதில் உண்மையாய் கர்த்தருக்காய் நிற்பாயானால், நீ உத்தமமாய் ஆண்டவருக்காய் நிற்பாயானால், அதற்கப்புறமா உனக்கு ஒரு மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில தர என் தேவன் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த நகோமியும் அவருடைய இந்த குடும்பம், ஆமென், அல்லேலூயா, பெத்லகேமை விட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அல்லேலூயா, ஆமென், அந்த தேசத்தை விட்டு
சபிக்கப்பட்ட தேசமாகிய மோவாப்புக்கு நேராய் போனாள். இந்த பஞ்சம் வந்திருந்த போது நகோமி என்ன செய்திருக்கணும்னு கேட்டா, ஆண்டவரோடு கேட்டிருக்கணும். ஆண்டவரே, இந்த பஞ்சம் இருக்கிறது, நான் என்ன செய்ய? ஏன்? காகங்களால் ஏலியாவை போஷிப்பித்த தேவன் இந்த நகோமியை போஷிப்பிக்க வல்லவர். அல்லேலூயா. அறியாத மன்னாவினால் இஸ்ரவேலை போஷிப்பித்த தேவன் இந்த நகோமியை போஷிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீ உபவாசித்து ஜெபமடியும், நீ கண்ணீர் விட்டோ, உன்னுடைய வறுமை, உன்னுடைய வேதனை, உன்னுடைய துக்கம் மாற முடியாம, வேதனை மாறாம, ஒரு துக்கத்தை சின்னமாய், ஒரு வேதனை சின்னமாய், ஒரு நிராசை சின்னமாய் இன்றைக்கு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால், திருமறை மிக தெளிவாய் உன்னை பார்த்து சொல்லுகிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியா இந்த பகல் வேளையில் கர்த்தர் உன் பக்கமாய் இறங்கி வர போகிறார். பிரைஸ் தி லார்ட். பெத்லகேமிலே பிடித்து நிற்கின்றவள் சின்ன கஷ்டம் வந்தவுடன் தேவ ஜனத்தோடு ஐக்கியம், ஊழியக்காரர்களோடு ஐக்கியம், தேவ சபையோடு ஐக்கியம் விட்ட மோவாப்புக்கு நேராய், ஆகாத கூட்டுக்கட்டுக்கு நேராய், அந்நிய ஜாதிகளின் அண்டையிலே இவன் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. நான் இருக்கிறேன், எல்லாருமாக கூடி ஆலோசித்து அந்த மோவாப்பை நோக்கி போகிறார்கள். இந்த கால வேளையிலே வலையோ நகோமியே, நீ போகிறது உனக்கு ஒரு பெரிய டேஞ்சராய் மாறப்போகிறது, ஒரு பெரிய வேதனையாய் மாறப்போகிறது. என்ற மார்மிக சத்தியம் நகோமியால் புரிந்து கொள்ள முடியவில்லை, குடும்பத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? வாய்த்த நாடுக்கென்று அழைக்கப்பட்டதாரு இந்த நகோமியும் எலிமெலேக்கும் அந்நிய ஜாதிகளோடு தேவனுடைய அன்பை விட்டு, தேவ கிருபையை விட்டு, தேவனுடைய இன்ப சுரத்தை விட்டு தங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொல்லி அல்ல பெத்லகேமை விட்டது. அல்லேலூயா. சுய ஆலோசனையின்படி இனி பெத்லகேமிலே இருந்தால் சரி வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் செய்வோம், மோவாப்புக்கு நேராக நாம் போவோம். வேதம் சொல்லுகிறது, மோவாப் அக்கிரமம் செய்கிறவருடைய பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட இடம், வாய்த்த தேசம் அல்ல, சபிக்கப்பட்ட இடத்துக்கு நேரு இவங்க கடந்து போகிறார்கள். ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, போன போது இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாகியிருந்தது, இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாகியிருந்தது, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாகியிருந்தது. மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. நாட்கள் போக போக கர்த்தருடைய கரம் அவங்கள் மேல் வைக்கப்படுகிறது. தேவ கோபம் அந்த குடும்பத்தை மேல் இறங்குகிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் பாரமாய் இறங்குகிறது. அல்லேலூயா. எலிமெலேக்கு தேவனின் ராஜாவானவர் அல்லேலூயா மாற்றப்பட்டான் மண்ணிலே இருந்து. அல்லேலூயா. இனி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களை அல்லேலூயா அவங்களாவது என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி நாட்களை கடத்தி விட்டாள். ஆனால் சம்பவித்ததென்ன? அந்நிய ஜாதியில் உள்ள பெண்களை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால், அந்நிய ஜாதியோடு இடை கலந்தால், ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்காக, ஒரு வேறுபட்ட ஜீவியத்துக்காக அழைக்கப்பட்டதாரு ஆமே நகோமி, தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நகோமி இப்போ சாபத்தின் பட்டணத்தில் கடந்து போனதின் விளைவாய் தேவனுடைய கரம் பாரமாய் தீர்ந்தது மட்டுமல்ல, அல்லேலூயா, 2 பிள்ளைகளையும்
மண்ணில வைத்து கர்த்தர் மாற்றி போட்டார். ஏன் தெரியுமா? வாய்த்தத்த சந்ததியாக இருந்த இஸ்ரவேல் ஜனம், இந்த அலேலிய நகோமியும் குடும்பமும் வாய்த்தத்த சந்ததி. ஆனால் எப்ப ஜாதியோடு இலக்கலந்தாலோ அந்த டைம் முதல் தேவக்கரம் அவர்களுக்கு பாரமாய் தீர்ந்தது. அல்லேலூயா. 2 பிள்ளைகளும் இந்த மண்ணிலே இருந்து மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா, 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 ஆமென். ஆனால் இவளுடைய வாழ்க்கையில நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகார் அருளினார் என்று அவள் பாபாப்பு தேசத்தில் கேள்விப்பட்டு ரொம்ப கவனிக்கணும். பெத்லகேமிலே மீதி இருந்த ஜனங்களை அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இப்போ ஆகாரம் இல்லாத பஞ்சத்தினால தான் இவள் மோவாப்பை நோக்கி போனது. ஆனால் பெத்லகேமில் தேவ ஜனத்தோட ஐக்கியத்திலே, ஜபத்திலே, உபவாசத்திலே, கண்ணீரிலே உறுதியா உண்மையா சத்தியத்துக்காக நின்றதானே தேவ ஜனத்தை ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். தேவ ஜனத்தோடுள்ள கூட்டாய்மையில், தேவனுடைய ஊழியக்காரர்களோடுள்ள கூட்டாய்மையில், ஊழியத்தோடுள்ள கூட்டாய்மையில் உண்மை உடையவனாய் உடையவளாய் எப்போது மாறுகிறாயோ அந்த டைமில் அவர் உன்னை கடாட்சிப்பார், உன்னை சந்திப்பார், உன் தேவையை சந்திப்பார், உன்னுடைய பிரச்சனைக்கு அங்கே தீர்வு வரும். ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த உலகத்தில் என்னத்தான் பரிகாரம் செய்தாலும் அது பரிகாரம் அல்ல, ஆண்டவர் தான் பரிகாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைத்தழைப்பில், உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளுதலில் நீ உண்மை உத்தமமாய் ஆண்டவருடைய பட்சத்திலே நீ நிற்பாயானால், சத்தியத்துக்காய் நிற்பாயானால், சத்தியத்துக்காய் வேரூன்றி நிற்பாயானால், வசனத்திலே வேரூன்றி நிற்பாயானால் கர்த்தர் உன்னை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, உன்னுடைய குறைவுகளை எல்லாம் உனக்கு நிறைவாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு போற அனுபவம் உண்டா? தேவ ஜனத்தோடுள்ள கூட்டாய்மை பந்தம் விட்டு அகன்று போற அனுபவம் உண்டா? அல்லேலூயா. இப்போ நகோமி சொல்லுகிறார், என்னை நகோமி என்று சொல்லாதையுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எனக்கு சின்ன டவுட், இந்த நகோமியா தானாகவே அந்த கசப்பை ஏற்று வாங்கினாளா, இல்ல ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டாரா? அல்லேலூயா. இவ எந்த டைமிலே பெத்லகேமாகிய தேவ சபையோடுள்ள ஐக்கியத்தை விட்டு செயல்பட ஆரம்பித்தார்களோ அந்த டைம் முதல் தேவ கரம் அவங்களுக்கு பாரமாக இறங்கிக் கொண்டே இருந்தது. உன்னுடைய அழைப்பு பெத்லகேமில் இருக்க, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் பெத்லகேமில் இருக்க. அல்லேலூயா. உன்னை பிரித்து வேர்திரித்து தேவ சபையை கொண்டு வந்து தாட்டினது இந்த இடத்தில் கனியை கொடுக்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீயோ மோவாப்பிலே போகும்படி ஆசைப்படுது. அதான் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய தோல்வியின் ரகசியம். ஆமென். இப்போ பெத்லகேமிலே ஆராதனை உண்டு, துதி உண்டு, தேவனை உயர்த்துகிற அனுபவம் உண்டு. மோவாப்போ அது
அக்கிரமம் நிறைந்த பட்டணம் என்று சொல்லுகிறார். அங்கே விக்கிரக ஆராதனை இருக்கிறார். அங்கே விவிதமான பாவ சுபாவ தன்மைகள் இருக்கிறது. ஆனால் இவள் ஆண்டவரோடு கேட்கிறதை விட்டுவிட்டு சுய விருப்பத்தின்படி மோவாப்பை நோக்கி போனாள். நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையே ஒரு கசப்பாய் மாறினது. நான் கேட்கிறேன், இந்த கால வேளையில உன்னுடைய வாழ்க்கையில சில கசப்புகள் இருக்கிறதா? பரிகாரம் காண முடியாம, விடுதலை அனுபவிக்க முடியாம, ஒரு ஜெயம் கண்டுகொள்ள முடியாம, ஒரு வெற்றியை கண்டுகொள்ள முடியாம, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாம, இன்றைக்கும் ஒரு வேதனையோடு கண்ணீரோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாயா? திருமறை சொல்லுகிறது, தாரே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் இந்த கால வேளையில உனக்காய் கிரியை செய்ய போகிறார். இந்த நகோமி எரிமேலுக்கும் முழங்கால நின்று ஆண்டவரோட கேட்டிருந்தா சொல்லியிருப்பாரு, நான் உன் தேவையெல்லாம் சந்திப்பேன், நீ தைரியமாயிரு சொல்லியிருப்பார். சில பிரச்சனை நிமித்தமாய், சில போராட்டங்கள் நிமித்தமாய் வாழ்க்கையை உடைக்கப்பட்ட ஒரு கசந்த அனுபவம் யாராலும் விடுவிக்க முடியாது என்று நீ நினைத்துக் கொண்டு ஒருவேளை நீ உன் வீட்டை விட்டு எங்கேயாவது போகலாம், இல்லை நான் செய்கிற வேலை விட்டு எங்கேயாவது போகலாம், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி நீ வாழ்க்கையில எல்லா எதிர்பார்ப்புகளும் அற்று போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் இந்த பகல் வேளையில் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணு. இயேசுவில் கூட தீர்வு உன்னை நோக்கி வரப்போகிறது. இயேசு உன் வாழ்க்கையிலே பரிகாரமாய் இறங்கி வரப்போகிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியா இறங்கி வரப்போகிறார். உன்னுடைய கண்ணீரை கண்டு மாறி போகிற ஒரு தெய்வம் அல்ல, உன்னுடைய கண்ணீரின் மத்தியில அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா நகோமியுடைய வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை தேவன் கட்டளையிட்டார் என்று நகோமி சொல்லுகிறாள். அவள் எப்ப தேவனை விட்டு போனாலும் அந்த டைமில் தான் கசப்பு வந்தது. அப்ப இந்த பகல் தேவனோடுள்ள உன்னுடைய தீர்மானம், தேவனோடுள்ள உடன்படி விட்டு நீ போகும்போது தேவ கரம் நமக்கு பாரமாய் தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்களில், அபிஷேகம் பெற்ற நாட்களிலே நாம் எடுத்த தீர்மான பிரதிஷ்டைகளையும் ஒன்று கூட புதுக்கிக் கொண்டு ஆண்டவர் என்னை குறித்து என்ன விரும்புகிறாரோ அதன்படி செயல்படுவேன் ஒரு சமர்ப்பணத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு நீ செயல்படுவாயானால் இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒரு தலைமுறைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகியிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில தன்னை விசாரிக்கிறார் என்றும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று கண்டபோது மகளோடு சேர்ந்து மருமக்கள் ஓர்ப்பாள் அவளை விட்டு போய்விட்டாள். இப்போ அல்லேலூயா ரூத் இவளை பின்பற்றி வருகிறாள். அவளோடு சேர்ந்து மறுபடியும் அல்லேலூயா அவள் திரும்பி வரும்போது தான் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நிறைவுள்ளவளாக நான் போனேன், குறைவுள்ளவளாய் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வெறுமையாக்கப்பட்ட அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது, ஜப வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரீகாமாராதியாரா வெறுமையாக்கிற சில அந்தகர சக்திகள்
உன்னை பெருமையாக்கி கொண்டே இருக்கிறான். உன்னுடைய ஜப வல்லமையை பெருமையாக்கி கொண்டிருக்கிறான். உன்னுடைய தரிசனத்தை பெருமையாக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இதில் நீ அகன்று போகாம ஜெபத்தில் ஒன்றோட உறுதியாய் பற்றி பிடி. ஒன்றோட உபவாசிக்க ஜெபிக்க தயாராக. உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தலைமுறையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி அவள் மறுபடியும் மடங்கி வருகிறதை காண முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் சில மறுபடி காண்கிறதை திருமறையினூடாய் பார்க்க முடிகிறது. அதே சமயம் யோபுடைய வாழ்க்கையில் சில கசப்புகள் வந்த போதும், சில வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் எதிரிட்டு வந்த போதும் அவர் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நாம் இங்கே பார்க்கிற வேளையில் யோபுடைய உடம்பெல்லாம் புண்களால சிரசு முதல் பாதம் வரை மாம்சமில் அழுகி போய் ஒரு ஓடு மட்டும் எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். அவன் சாம்பலை உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த டைமிலே அவருடைய மனைவி சொல்லுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ? சோதனையாகிய மாராவின் கசந்த சூழ்நிலையிலோ நீ கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மாராவின் கசந்த வேதனையின் அனுபவத்திலும் நீ ஆண்டவருக்காய் உண்மையும் உத்தமமாய் நிற்கும் போது தான் கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இங்கே ஆமென் அல்லேலூயா யோபுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து ஜீவனை விட வேண்டாம். அதற்கு அவன், நீ ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கைது நன்மையை பெற்றதாம் இன்மையை பெற வேண்டாமா என்ற இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் சில கசந்த வியாதி அவரை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். மாராவின் கசந்த அனுபவம் போல உடம்பெல்லாம் பலவீனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலற்ற அனுபவத்தோடு மரணத்தை முகமுகமாய் நோக்கி எப்போ மரணம் சம்பவிக்கும் என்று, எப்போ அங்கே ஒரு கண்ணீர் தொனி கேட்கும் என்று பக்கம் உள்ளவங்க எல்லாம் நோக்கி நிற்கும் போது யோபுவோ உத்தமத்தில் நிற்கிறாம சொல்லுகிறார், அந்நிய கண்ணல்ல என்னுடைய கண்ணை அவரை காணோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்யவில்லை, அவருடைய உதடுகளால் பாவம் செய்யவில்லை, அவருடைய கிரியைகளால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் சொன்னதானே அல்லேலூயா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் உத்தமத்தில் இருக்கிறான். அவன் பின்மாறி போகவில்லை. அல்லேலூயா. மாறாவில் சில கசந்ததி உன்னுடைய வாழ்க்கையிலே கைப்பேறின அனுபவங்களாகிய சில வியாதிகள் உனக்குள்ள கடந்து வரும்போதா உலகம் செல்லும். இது மரணம் தான், இதிலிருந்து விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா என்று சொல்லும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயமாய் விழுகிற தேவன் உன் மத்தியில் இறங்கி வருவார், உன் குடும்பத்துக்குள்ளே இறங்கி வருவார், உன்னுடைய தலைமுறைக்குள்ளே இறங்கி வருவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும்பாடு பிடித்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொங்கலை தொட்டபோது அவள் விடுதலையானாள் என்று தான் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பாயானால், கர்த்தருக்காய் உத்தமமாய் வாழ உன்னை அர்ப்பணிப்பாயானால், இன்றைக்கே உன்னை அடிமையாக்கிற பலவீன ஆவிகள், பந்தர ஆவிகள், பில்லுசூரிய ஆவிகள், மந்திரவாத ஆவிகள் செயலற்று போகும்படியா என்னுடைய ஆண்டவனுடைய கரம் இந்த பகல் வேளையில் உன் மத்தியிலே வைக்கும்படியா என்னுடைய ஆண்டவர் இந்த கால வேளையிலே ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அவர் அந்த உத்தமத்தில் நின்றபடியினால், கர்த்தருக்கு வைராக்கியத்தோடு நின்றபடியினால், திருமறை சொல்கிறது டபுள் ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். எல்லா நன்மைகளாலும் நிரப்பினார். அவருடைய உடம்பெல்லாம் பழையது போல வந்தது. ஆமென். அவருடைய பிள்ளைகள் ஆமே பூமியில் இதுவரை அழகுள்ளவங்க இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தேவன் எல்லாவற்றையும், சொத்து சபாய்க்கு எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுத்தான். ஒற்ற நாளிலே எல்லாம் சம்பவித்தது. பிள்ளைகள் சாகிறார்கள், ஆடு மாடுகள் சாகிறது, தனக்குண்டாய்ந்த சொத்து சபாக்கியம் எல்லாம் நஷ்டப்படுகிறது. யோபை குறித்து நாம் பார்க்கும்போது, நெய்யினால் பாதங்களை கழுவினவன், ஒரு செல்வ சீமான், எல்லா பேரும் புகழமோடு வாழ்ந்தவன், அந்த பலவீன நாட்களிலும் மந்திரவாதி அவன் தேடி போகல, குறி சொல்லுகிறவரை தேடி போகல, ஹாஸ்பிட்டலை தேடி போகல. என் ஆண்டவரை விடுவிப்பார் என்று ஆண்டவரை நோக்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன் பக்கமாய் வந்து அவரை தேவன் விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த பலவீன டைமிலும் இவனுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படுகிறான். நாம அதை செய்வோமா? நமக்கே நல்ல பலவீனம், பின்ன மற்றவர்களுக்கு ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? ஹலோ, அல்லேலூயா. முடியணும், ஜெபிக்க முடியணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பிரச்சனை கண்டு துவண்டு போக அல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்கிற கர்த்தர் இந்த பகல் உன் குடும்பத்தில் இறங்கி வர போகிறார், உனக்குள்ள இறங்கி வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வியாதி படுக்கையில நீ இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல நுரையீரல் பிராப்ளத்தால் நீ பிடிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ மாரகமான வியாதியினால் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். இந்த வார்த்தை ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாய் இல்ல யூடியூப் மூலமா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால், நீ விசுவாசத்தோடு இந்த வேளை நீ ஜெபிப்பாயானால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்திலே தேவன் விடுதல் தர வல்லவராயிருக்கிறார். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோபனுடைய சீராயிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்றால், இந்த கால வேளையில் மாறப்போற சில கசந்த அனுபவமாகிய வியாதிகள், வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், ரகசியமாய் அனுபவிக்கிற சில வியாதியின்
தன்மைகள் அல்லேலூயா உடைக்கப்பட்டு இனி வாழ்க்கை வேண்டாம் செத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்லுகிறார், என்னென்று ஓடி வா, தாவனை விடுவிக்க போகிறேன், தாவனை குணமாக்க போகிறேன், என்னுடைய கரம் மேல் வைக்கப்பட போகிறது. இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு விடுதல் இறங்கி வரும். உன் கட்டை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, சில விசுவாசத்தின் பரிசோதனை என்ற அல்லேலூயா மாறா உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போதும் நீ துவண்டு போக கூடாது. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பரிசோதனையிலே நீ துவண்டு போக கூடாது. இந்த விசுவாசத்தின் பரிசோதனை சொல்லும் போது மாறாவின் சில கசந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சோதனையிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கணும். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். அவனுக்கு ஆமென் அல்லேலூயா ஒரு வாய்த்தத்த சந்ததியை தேவன் கொடுத்தார். ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகனும் நேசகுமாரனுமாயிருக்கின்ற ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலையிலே பரிசெலுத்து. அந்த விசுவாசத்தை சோதனை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை முழுமையாய் கீழ்ப்படுகிறதை காண முடிகிறது. அந்த விசுவாசத்தின் சோதனையில் அவன் யாரிடத்திலும் எந்த காரியமும் கேட்காம ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்கிறதை காண முடிகிறது. இப்போ தன்னுடைய மகனை கொண்டு போய் ஆபேல் அல்லேலூயா கத்தி இருக்கிறது, நெருப்பம் எடுத்து விறகும் எடுத்து ஆமை ஈசாக்கை கூப்பிட்டு போகிற வேளையில் தன்னுடைய மகனாகி இருக்கின்ற ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, அல்லேலூயா எல்லாம் இருக்கிறது, பரிமிருகம் எங்கே என்று கேட்கும் போது யெகோவாவே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று போகிறான். நான் கேட்கிறேன், எந்த கல்லு ஜெபம் உருகம் அந்த சோதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் அவன் செய்கிறான். தன்னுடைய மேல கண் மேல எல்லாரையும் நிறுத்திவிட்டு ஆபிரகாம் தன்னுடைய மகனாய் இருக்கின்ற ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு மோரியா மலையிலே மேலே ஏறி அல்லேலூயா பலியை செலுத்தும்படியாய் பரிபீட கட்டி அதிலே விறகு அடக்கி அல்லேலூயா ஈசாக்கை கையங்காறு கட்டி அதன் மேல் படுக்க வைக்கிறான். அதோட நின்று விடல, ஆபிரகாமுடைய உரையிலே கிடக்கிறதான ஆமே வாளெடுத்த ஆமே அல்லேலூயா ஈசாக்கை வெட்டும்படியாய் கரமாகும் போது ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த விசுவாசத்தின் பரிசோதனையில் இந்த விசுவாசத்தின் பரிசோதனையாகிய அந்த மாறாவிலோ அல்லேலூயா ஆபிரகாம் நம்பினான், நான் ஒரு ஈசாக்கை இந்த பலியிட்டால் அந்த கல்லில் இருந்து இன்னொரு ஈசாக்கை உருவாக்க
வல்லவர் என்று அவன் நம்பி அவன் விசுவாசத்தோடு அந்த பலியை செலுத்தினான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வாழ்க்கையிலும் சில வேதனையாக கைப்பை தந்து, சில கண்ணீராகிய கைப்பை தந்து, வியாதி என்ற கைப்பை தந்து அவர் டெஸ்ட் பண்ணும்போது அந்த டெஸ்டில் நீ தோற்கப்படாது, நீ விடாய்த்து போக கூடாது, நீ பின்மாறி போக கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குத்தான் மாற பத்திரமாய் மாறும். நான் கேட்கிறேன், இந்த மாறாயில வந்த ஜனம் கைப்பா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காம அவங்க தேரே அதில் போயிருந்தால் வாய்த்தங்களை காண முடியாது. அந்த கைப்ப மதுரமாய் மாறுகிறது வரையும். ஆமே, மோசே திராப்பிரதி போராடி ஜெபித்தது போல் தேவ ஜனமே இந்நாட்கள் ஜெபிக்க தயாராகு, கண்ணீர் விட தயாராகு, போராட தயாராகு. மாற மதுரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்தும் போதும் அல்லேலூயா குற்றப்படுத்துகிற மாறா போன்ற சில அனுபவங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிரே சத்ரு கடத்தி விடும்போதோ அதிலே நீ உண்மையாயிருப்பாயாரா, அதுக்கப்புறம் தான் விடுதலை ஆசீர்வாதம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிரு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. துன்பம், நிந்தை, அவமானம் என்ற கைப்பு உன்னை அடிமையாக்கும் போதும் அல்லேலூயா நீ தேவனை ஆராதித்து உனக்கு என்ன கிடைச்சது? இவ்வளவு நாள் நீ தேவனை ஆராதித்தாயே. உன்னுடைய புருஷன் உன் மனைவியை பார்த்து சொல்லலாம், உன்னுடைய மனைவி புருஷனை பார்த்து சொல்லலாம், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்து சொல்லலாம். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணின, இவ்வளவு நாள் பைபிள் எடுத்துட்டு போற, உனக்கு என்ன கிடைத்தது? நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த சோதனை கட்டத்தீரும், இந்த வேதனை கட்டத்தீரும், இந்த துக்கத்தின் கட்டத்தீரும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உண்மையாய் நிற்பாயானால் அந்த கைப்புக்கு பிறகு ஒரு மதுரம் உன்னை தேடி வரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை மகிமைப்படுத்துகின்ற, தேவனை உயர்த்துகின்ற, தேவனை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில், குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிந்திக்கிறார்களா? உன்னை பரிஹசிக்கிறாங்களா? உன்னை அற்பமாய் எண்ணுகிறாங்களா? கவலைப்படாத, துக்கப்படாத. உன்னை சாப வார்த்தை சொல்லுகிறார்களா? நீ அழிந்து போவாய் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார்களா? நிமித்தமா உன்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? தகர்க்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த பகல் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்ட அனுபவத்தை மாற்றி, யார் நிந்தித்தார்களோ, யார் பரிஹசித்தார்களோ, யார் எதிராக எழும்பினார்களோ அதே அவர்களுக்கு முன்னாக நான் உன்னை சந்தோஷ மகிழ்ச்சியும் அடையும்படி பண்ணுவேன். அல்லேலூயா. உடரகர ஜசியா. பக்கம் உள்ளவங்க உன்னை துன்பப்படுத்துகிறாங்களா? உன்னுடைய சொத்தினுடைய இயல்கை கல்லை பிடுங்கி மாற்றுகிறார்களா?
உன் பேர்ல போய் கேஸ் போடுகிறார்களா? வாழ்க்கையில எல்லா பகுதியும் உடைக்கப்பட்ட மண் பாண்ட போல் என் நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் இல்லை. நீ ஆண்டவரை பின்பற்றினதுனால தான் உன்னுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் இருக்கிறார்கள் என்று உன்னை பார்த்து ஆமே நாட்கள் பேசுகிறாங்களா? கவலைப்படாதே, கலங்கி போகாதே, திறப்பிரதிட்டு போராடு, திறப்பிரதிட்டு ஜெபம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு குடும்பத்தில் அற்புதம் செய்வார், ஒரு தலைமுறையில் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கழிந்த நாளுகளில் போல அல்ல, வருகிற நாளிலே ஒரு மகிமையான கிரியை தேவ ஜனம் காணப்போகிறீர்கள். தேவ சபை காணப்போகிறது, குடும்பங்கள் காணப்போகிறது. அப்படியானால் ஆண்டவரே இந்த கால வேளையில என்னுடைய வல்லமையினால் இடை கட்டும் என்று சொல்லி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. மட்டுமல்ல, உனக்குள்ளதை மற்றவர்கள் கொள்ளையிடும் போதும் வரக்குள்ளதை எல்லாம் அபகரிக்கும் போதும் பயப்படாது, கலங்காது. அல்லேலூயா. அந்த கைப்பை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு வல்லவர். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் அது 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எபிரேயா விசுவாசிகள் இங்கே பவுல் கட்டப்பட்டவராக இருக்கும்போது அவரை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிறைமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆண்டவர் அறிந்தபடியினால் தங்களுடைய உடம்பை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போறார்கள். நீ ஆராதிக்கிற நிமித்தமாய், நீ ஜெபிக்கிற நிமித்தமாய் உன்னை உபத்திரவிக்கிறார்களா? அருமையான ஊழியக்காரனே, அருமையான விசுவாசியே, உன்னால் ஜெபிக்க முடியாதபடி பலவித தடைகள் உனக்கு எதிராய் வருகிறதா? அந்த கைப்பேர் மாறாம மதுரமை மாற்ற போகிறார். உன்னுடைய ஆலயம் ஒருவேளை பூட்டப்பட்டிருக்கலாம். ஐயோ, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு விரோதமா இருக்கிறது என்று தாக்கதி துமண்டு கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? கவலை வேண்டாம். இந்த மாறா உன்னை விட்டு மறைய போகிறது. இந்த மாறா உன்னுடைய குடும்பத்தை விட்டு மறைய போகிறது. உன்னுடைய தலைமுறையை விட்டு மறைய போகிறது. ஒருவேளை உன்னுடைய சொத்தை இன்னொருவன் அபகரித்து வைத்திருக்கிறானா? அவகாசம் சொல்லுகிறானா? அதிலே வீடு போட்டு இருக்கானா? கவலைப்படாத. அல்லேலூயா. மாறாவின் அந்த சூழ்நிலையிலும் நீ ஆண்டவருக்காக சந்தோஷமாய் நிற்பாயானால் நிச்சயமா அதற்கெல்லாம் ஒரு மறுத்தரவா, அதற்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை என் தேவன் இந்த பகல் என்னுடைய வாழ்க்கையில் தர வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் என்னோடு சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா. சில பொய் கேஸ் போட்டு உன்னுடைய சொத்தை அபகரித்து உன்னுடைய நீ தங்கி இருக்கிற இடத்தில் அவகாசம் சொல்லி அந்த சொத்து நீ ஏற முடியாம இந்நாட்கள் வியாகுலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து இந்த வேளையில சொல்லுகிறார், நான் உனக்கு பரிகாரியாய் இறங்கி வருவேன். உன்னுடைய பிரச்சனைக்கு நான் பரிகாரியாய் இறங்குவேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். உபவசிக்க ஜெபமனே, உபவசித்து ஜெபமனே, தேவ ஜனத்தோட கூட்டாய்மையோடு ஒன்றுட வா. அந்த கசப்பாகிய மாறா உன்னை விட்டு மாறி போகும். உன் குடும்பத்தை விட்டு மாறி போகும். ஒரு தலைமுறையை விட்டு மாறி போகும். அது அல்லேலூயா, அல்லேலூயா. கொடிய தரித்திரம் என்றதானே மாறா உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்
கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தரித்திரம் இருந்தது, வேதனை இருந்தது. அல்லேலூயா. ஒரு தடோட ஆசியமா. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக இங்கே கோடிட்டு காட்டுகிறது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த மக்கதோனியா சபையார்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருந்தார்கள், தரித்திரத்திலே இருந்தார்கள், என்றாலும் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தரித்திரம் இருந்தது, வறுமை இருந்தது, ஆனாலும் அல்லேலூயா அவங்க ஊழியத்தை தாங்கினார்கள். இந்த பகல் காலம் உபத்திரமாகிய அல்லேலூயா தரித்திரம் என்ற மாறா உன்னை அடிமையாக்கினாலோ கொரிந்தியா சபை சந்தோஷத்தோடு சிலதை செய்தது போல் நீ செய்ய தயாராக வேண்டும் என்றால் இந்நாட்களில் உன்னுடைய கசந்த அனுபவத்தை, தரித்திரத்தை, உன்னுடைய வேதனையில, உன்னுடைய துக்கத்தில ஆண்டவரை உண்மையா உத்தமமா பின்பற்ற இந்த பகல் வேளையில் உன்னை முழுமையாய் அர்ப்பணி. கர்த்தர் வார்த்தைகளால் உன்னை இடை கட்டுவாராக. இந்நாளுகளில் தேவனுடைய பிள்ளையே, கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கதறுகிற தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்திற்கு புறம்புகிற தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா கசந்த மாறா உனக்கு முன்னே மதுரமாய் மாறப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கசந்த அனுபவங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் ஒரு மிகுந்த சந்தோஷமாய் மாறப் போகிறது. அல்லேலூயா. கழிந்த நாள் வரையும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தை சத்ருவானவர் விவிதமான தினங்களில் விவித கட்டங்களில் அடிமையாக்கி வேதனைக்கு நேரே ஆழ்த்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனைகள் முடிந்து போகும். இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய போகிறார். சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பிதாவே, நன்றியுள்ள தெய்வத்தோடு மை வாழ்த்துகிறேன். இருக்கிற இடத்திலே இருந்து அப்படியே கிளம்புவோமே. சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு மாபெரும் விடுதல், ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் நமக்குள்ளே வெளிப்பட போகிறது, குடும்பத்துக்குள்ளே வெளிப்பட போகிறது, ஒரு தலைமுறையில் வெளிப்பட போகிறது. கர்த்தர் இந்த பகல் வேளையில் உன்னை ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த போகிறார், ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த போகிறார். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உடரபரபரபா ரீபரபரபரபசியா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கண்ணீரோடு ஜெபியுங்க, கண்ணீரோடு ஜெபியுங்க, கண்ணீரோடு ஜெபியுங்க. உடரபரபரபசியா கரங்கபி கபாரியா உடரகரேஜசியா அன்ய பாஷை பேசவங்க, அன்ய பாஷை சத்தமாய் உடரகரேஜசியா ஆராதிக்க ஆரம்பிங்க, ஆராதிக்க ஆரம்பிங்க. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சத்தமா ஆராதிங்க. யார் மௌனமாய் இருக்க வேண்டாம், யார் மௌனமாய் இருக்க வேண்டாம். உன்னை கட்டி வைத்திருக்கின்ற மாறாவின் கசந்ததீராய் உன்னுடைய வாழ்க்கையை அடிமையாக்கி வைத்திருக்கின்ற, உன்னுடைய குடும்பத்தை அடிமையாக்கி வைத்திருக்கின்ற சில மாறாவின் கசந்த அனுபவம் உன்னை விட்டு மறைய போகிறது. சில வருடங்களாய் சில கைப்பின் அனுபவங்கள், எல்லா மேன்மையும் இருக்கிறது, எல்லா விடுதலும் இருக்கிறது. ஆனா உன்னால் சந்தோஷிக்க முடியல, உன்னால் ஆனந்திக்க முடியல. வெளி பார்வையில சந்தோஷம் இருக்கிறது, வெளி பார்வையில மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலோ ஒரு இறக்கம், உள்ளத்தில் ஒரு வேதனை, உள்ளத்தில் ஒரு துக்கம், உள்ளத்தில் ஒரு துக்கம்.
கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். I just be kind in all, be kind in it. I would have been concerned. Ribaragara, Udoragara Jasia, Ribaraba Udaragaradia, Balabayai, Kata Kriya, Balabayai, Kata Kriya, Terabdita Urakule Baragada, Terabdita Urakule Baragada. அழைக்கப்பட்ட சாரோடு கர்த்தர் இந்த பகல் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை கண்டெடுத்தேன். நெருக்கப்பட்ட சில பாரம்பரியத்தில் இருந்து உன்னை பிரித்தெடுத்து யோர்தானை இரண்டாய் பிளர்ந்து அதன் மத்தியிலே உலர்ந்த தரை உருவாக்குறது போல நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து இம்மையோളം நடத்தி வந்த தேவன் நான் ஆகியிருக்கிறேன். வெளிப்பார்வையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாலும் சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வாழ்க்கையில் உள்ள முன் கமனங்களை பலப்போதும் பிடித்து நிறுத்துமோ என்று கேட்கக்கூடிய அளவில் எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற சில மேடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார். ஷபரகர ஜஸ்ஸி ரீமான பவுட்டல் கனாதியா ரீபி கைண்டிலோர் ஜஸ்கியானா. இந்த வயோதிய நாளிலும் கர்த்தருக்காக நான் எதையாவது ஒன்றை செய்ய வேணும் என்ற மன்பான்மையோடு ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். ரீ கமானா ஜனகரே ஜஸ்ஸியா. எவ்வளவோ மேடுகள் உன் வாழ்க்கையில் வந்தது, எவ்வளவோ பள்ளத்தாக்குகள் உன் வாழ்க்கையில் வந்தது. நிற்க முடியுமோ என்று கேட்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உனக்கு நேரே கடந்து வந்தது. அவை எல்லாவற்றிலும் ஒரு பறந்து காக்கிற பட்சியாய் நான் உன்னோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தின நாட்களை இந்த பகல் ஒன்று உற்று நோக்க வேண்டியது தேவை. நீ என்னுடைய பட்சத்தில் எனக்காக நீ காலடிகளை இன்னும் முன்னாக வைப்பாயானால் மேன்மையான சில வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாய் இந்த வயோதிய நாளிலும் என்னுடைய கரத்தை உன்மேல் வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் திட்டமாக உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு அனுகூலமான சூழ்நிலையிலே அல்ல நீ வளர்ந்து வந்தது. ஆமை எல்லாம் நெருக்கத்தில் கூடியும் போராட்டத்தில் கூடத்தான் சிலது நீ பெற்று கொண்டிருக்கிறாய், சிலது நீ சுதந்திரித்திருக்கிறாய். இன்னும் நான் உன்னை ஆமேன் உன்னுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வதிக்கிற சில மேன்மைகள் உண்டு. அதற்காய் காத்திரு, ஜெபமனே நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். சத்தபாராதிங்க, சத்தபாராதிங்க, சத்தபாராதிங்க. ரிபாரா உடாரா தீராதிரியாரகனா ஜெயடல் பாரா உடரகரா ஜாசியா ரிபாரா உடாரகராதியா உடாரகரே ஜாசியா. இயேசுவின் குணமாக்கிட்ட வல்லமை சிலருக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. குணமாக்கிட்ட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. குணமாக்கிட்ட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினியில் அழிகிறது இயேசுவின் நாமத்தினால. அவருடைய வலங்கரை உயர்த்தி பிடிங்க. அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. கரம் உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. கரம் உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. தேங்க் யூ ஜீசஸ். இப்பொழுதே இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இந்த தாயாருக்கு நாம் எல்லாருமா ஜெபிக்க போகிறோம். இவங்களை கட்டி வைத்திருக்கின்ற சாத்தாரிய கட்ட, இவங்களை கட்டி வைத்திருக்கின்ற பாரம்பரிய வல்லமை இப்போ இந்த சரீரம் விட்டு மாறி போவதாக. முன்னாடி வாங்க. அல்லேலூயா. உடாரகரஜசியா. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீன ஆவிகள் இப்போ இந்த சரீரத்தை விட்டு மாற. உடாரபரபா சதரகரா தீராதிரியா. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கணும், ஒரு வல்லமை இறங்கணும், ஒரு வல்லமை இறங்கணும். தடைகளை உடைப்பீராக, கட்ட அழிவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவி இப்போது சரீரம் விட்டு மாறி ஒரு விடுதலை வல்லமை, ஒரு விடுதலை வல்லமை, ஒரு விடுதலை வல்லமை, ஒரு விடுதலை வல்லமை இப்போது சரீரத்தின் மேல் வெளிப்பட்டு வருவதாக.
இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இந்த சரீரம் விட்டா, அஸ்தி விட்டா, மஜு விட்டா, எல்லா சொற்கள், எல்லா விதமான பலவீன ஆவி இயேசுவின் நாமத்தினால விட்டு போவதாக. கர்த்தர் விடுவித்தபடியினால் உமக்கு நன்றி. நீ விடுவித்தபடியினால் உமக்கு நன்றி. நீங்க விடுவித்தபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய கர வல்லமையிலே மறைத்தோள், உம்முடைய கரத்தின் நிலையில மறைத்தோள். அற்புத விடுதல் தார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இப்போ அந்த பழைய பலவீனம் இல்லைல்ல, இப்போ பாருங்க உங்களை பழைய அந்த அனுபவம் மாறிச்சில்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்ரம் அல்லேலூயா, திரம் அல்லேலூயா. இவங்க மேலெல்லாம் ஊரலும் ரைஸில் நீருமா இருக்கிருந்தது. கர்த்தர் அல்லேலூயா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீனஸ் அனுபவிக்கிறாங்க. கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. சரி போயிடுங்க. அல்லேலூயா. அற்புதத்தை இப்போ ரஜினி ராணி முன்னாக வந்து அவங்களுக்கு செய்ததான ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவாங்க. பிரைஸ் ரஜாபதி ஜெபத்தோடு தேசமுத்திரை காணப்படும். 2020 பிப்ரவரி 27 எனக்கு 2வது குழந்தை பிறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நைட்டு எனக்கு நல்ல முடியாமல் காணப்பட்டது. இந்த யூரினில் பிளட்டு போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுவாசம் முட்டல், வயர் நல்ல ஊதியம், காய்ச்சல் அது காணப்பட்டது. அப்போ அங்கேருந்து இந்த ஹசர்பல் ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள். அங்கேருந்து சொன்னாங்க ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படின்னு தான் பயப்படுவேன் அப்படி சொன்னாங்க. அதை ஆம்புலன்ஸில் கொண்டு போனாங்க. அந்த இடத்துல பாஸ்டர் ஒய்ஃப் சொன்னாங்க அதில் ப்ரேயர் பண்ணு அப்படிங்கிற ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அங்கே ஹசர்பல் ஹாஸ்டலில் போன பிறகு அவங்க ஸ்கேன் எடுக்கலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன இப்படி அவங்க இந்த இது மூக்குக்குள்ளே எல்லாம் குழலெல்லாம் போட்டு அப்படி இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கடவுளை நான் செத்து போவேணும் அப்படிங்கிற நினச்சி அழுது. எங்கெல்லாம் கடவுள் அதுலேருந்து கத்தர் அதுலேருந்து அடுத்த இந்த இது ரிப்பெல்லாம் போட்டு பிளட்டெல்லாம் ஏற்றினாங்க. அப்போ அந்த இடத்துல கத்தர் எனக்கு துணையாக இருந்தார். ஐசியூலெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல பாஸ்டர் மனைவி வந்துருந்து ஜபிப்பாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க. அந்த இடத்துல நிறைய நாளாச்சு. ஐயோ டியூபும் போட்டிருந்தாங்க. முடியாமல் நல்லா கஷ்டப்பட்டு நான் உயிரோட இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த இடத்துல தேவன் இவ்வளோ நிறுத்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் குடும்பம் மட்டும் சர்ச்சில் வந்த விசுவாச குடும்பங்கள் மட்டும் சேர்ந்து ஜபித்தார்கள். கர்த்தர் ஜபத்தை கேட்டு ஒரு விடுதலை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கஷ்டப்பட்டு நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சல. என் தேவன் அவ்வளோ எனக்கு அதிசயமானதை செய்தார். கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி. அவருடையதான 2வது பிள்ளை பிரசவ காலத்துக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணார்கள். அங்கே ஆப்ரேஷனில் வந்த பிரச்சனையினால் ஓவர் ப்ளீடிங் ஆகி சாயந்தரம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது, பாஸ்டர்னு வரணும். நானும் ஒய்ஃபுமாக அங்கே போய் பார்க்குற வேளையில் சூழ்நிலையெல்லாம் ரொம்ப வித்தியாசம். உடனடியாக என்னுடைய வண்டியை ஒரு டிரைவரை விட்டு எடுப்பிச்சு. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அங்கே உடனடியாக ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலில் போனோம். அட்மிட் செய்து வந்தோம். ஆனால் பிழைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கூட அற்று போகக்கூடிய அளவில் அது ஒரு கொடூரமான நிலையிலே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப இதாகி இருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லும்போது என திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சபையில் உள்ள எல்லாரையும் வரவிட ஜெபம் பண்ணு. ஒரு சாயந்தர டைம் என்று நினைக்கிறேன். கூப்பிட்டு சொன்னவங்க எல்லோரும் வந்தார்கள். ஒரு மனமாக கையை பிடித்து கொண்டு ஒரு சில மணிக்கூறுகள் போராடி ஜெபம் பண்ணினோம்.
போராடி ஜெபம் பண்ண அதே நாளிலே தேவன் அற்புதம் செய்தார். அப்படிதானே? அல்லேலூயா. என்றைக்கு நாங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணமோ அதே நாளில் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்நாட்களிலே நாம் துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் இன்னும் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து ஜெபிப்போம். அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் காண்கிறதான ஃபோன் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டால் இந்த சபையாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். ஆவிக்குரிய சபையில் போகாதவர்கள் கடந்து வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். பிசாசின் பிடிகளினால், வியாதிகளால், கடன் பிரச்சனையா, வாழ்க்கையிலே முன்னேற்ற முடியலையா, தைரியமாய் வாங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவர் மிராக்கள் செய்வார். அவர் இன்று ஜீவிக்கிற தேவன் நமக்காக அற்புதங்களை செய்வார் இந்நாளுகளில். ஆமென். உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.